அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு மீடியா சவுக் சங்கர் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அப்போது நிறைய விஷயங்கள் அதில் விவாதிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீடியாவில் அதற்கு பின்பு மாலதி நிதிஷ் அவர்கள் இல்லாமல் வேறு ஒருத்தரை வச்சு பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் அவர் வழக்கம் போல வீடியோ போட ஆரம்பித்தார். இப்போது சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, மாலதி நிதிஷ் எங்கே, என்னாச்சு, அப்போ நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்ற கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு சமூக வலைதளங்களில் கூறப்படும் விஷயங்களும் உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களும் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு நிறைய விஷயங்களை சவுக்கு மீடியாவை பற்றியும் சவுக்கு சங்கங்களை பற்றியும் மாலதி நிதிஷை பற்றியும் பேசலாம். அதாவது சுதந்திரம் அப்படின்றத யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு எது சுதந்திரம், எப்படி நீ சுதந்திரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி விரிவாகவே கேட்கலான்னு நினைக்கிறேன். உட்காந்து ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேசி தான் பார்க்கணும். ஏன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, அரசு அலுவலகம் அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, இந்த ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்படுதா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதித்துறை இருக்குது பார்த்தீங்களா, நீதித்துறையும் சுதந்திரமாக எல்லாத்துக்கும் சமமாக, அதாவது சமத்துவமாக செயல்படுகிறதா, இந்த சமூக நீதின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையிலுமே இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரும் சுதந்திரமாக இருக்குன்றது என்ன காரணம் சொல்கிறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தப்புக்கு பண்ணும் பொழுது அங்கே காவல்துறை, அதற்கப்புறம் அடுத்த கட்ட அலுவலர்கள், அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நீதித்துறை, இப்படி ஒவ்வொரு துறைகளும் இயங்கிட்டு வரும் பொழுது இங்கே அனைவரும் சமம் அப்படின்றது பார்க்கப்படுவது தான் நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலுமே இந்த நீதி சமமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத இந்த சவுக்கு சங்கர் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷனை இவ்வளோ பார்த்தீங்கன்னா அலுவலப்பட வைப்பாங்க அப்படின்றது, அதாவது உண்மையை பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா சட்டம் என்னதான் அவர் மேலே பாய்ந்தாலுமே அதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலை போட்டு அவரை பார்த்தீங்கன்னா உழுக்குன்னு உலுக்கி மனுஷன் நீ தூங்கவே கூடாது, உனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த அரசு. நேரடியாகவே நம்ம குற்றம் சாட்டலாம்னு வச்சுங்களேன், வேற யார் போய் பண்ண போகிறா. ஏன்னா அவங்களுக்கு எதிராக இவர் குரல் கொடுக்கறதுனால, அதாவது சவுக்கு மீடியாவை நடத்திட்டு வர்றதுனால எதிராக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் தவறாகவும் நினச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையை சொன்னா நீ எனக்கு எதிராக பண்ணுற அப்படின்ற மாதிரி தான். அப்போது சட்டம் அதாவது அதிகாரம், அதை சட்டம் கூட அடுத்து வச்சுக்குவோம், அடுத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ தற்போது நடக்கிற இந்த நிலவரத்தெல்லாம் பார்க்கும்போது நிதர்சனமான உண்மை அப்படின்றதை நம்ம அறியலாம். சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீ மீடியா க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிரு, இல்லைனா நீ பேசுறியா ஏன்னா நடுநிலையாக பேசு, யார் என்ன தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை, இந்த பக்கம் நல்லது செஞ்சாலும் சரி நீ சொல்லாத, தவறு செஞ்சாலும் சொல்லாத, நடுநிலையாக நீ பேசிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கிறது இந்த அரசு அப்படி தான் செயல்படுகிறது. இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரசு அப்படி செயல்படுகிறது, அதுக்கப்புறம் காவல்துறை பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஆப்போசிட்டாகவே செயல்படுது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நீதித்துறை கொஞ்சம் சாதகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருந்தோம். அதில் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம், அதில் ஒட்டுமொத்த விஷயங்களே நம்ம அதில் டீட்டெயிலாகவே பேசலாம்னு வச்சுங்களேன். அப்போது இவங்க எல்லாமே ஒரு பக்கம் வேறு விதமாக அழுத்தம் சவுக்கு சங்கர்கள் கொடுக்கும் பொழுது நீதித்துறையும் கொடுத்தா அவர் எங்கே போவார், யாருக்கிட்ட போவார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லைங்களா. இப்போது சவுக்கு சங்கர் விஷயத்தில் அதாவது போன வெள்ளிக்கிழமை அதாவது அவர் கைது செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். சமூக வலைதளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் கைது செய்வதற்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதற்கு முன்பு சவுக்கு சங்கருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது, அதாவது நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சரியில்லாத காரணங்களை சுட்டி கட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உடல்நிலை அவர் மீடியாவில் பேசும்போது பார்த்தா உடல்நிலை சரியில்லாத மாதிரியா இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கேஷுவலாக எப்பயும் பேசுகிற மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி காவல்துறை சந்தேகம் ஏற்பட்டுருக்கு. சந்தேகம் யாருக்கு ஏற்பட்டிருக்குது? காவல்துறைக்கு. இப்போ காவல்துறை சந்தேகம் ஏற்படும் பொழுது திருப்பி நீதிமன்றம் போய், அதாவது ஒரு வழக்கை தொடர்ந்தே, அதாவது பிசிஆர் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த பிசிஆர் வழக்கம் இவர் மேலே போட முடியாதுன்றது தற்போதைய கண்டிஷன் வச்சுங்களேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால நீங்கள் பிசிஆர் வழக்கை பெருசாக இவர் மேலே போட்டு கும்மி அடிக்கலாம் முடியாது அப்படின்ற விஷயங்கள் தற்போது வெளியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சவுக்கு மீடியாவை எப்படியாவது முடக்கணும், இந்த எலெக்ஷனுக்கு வரைக்கும் முடக்கியே ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆனீங்கன்னா டோட்டலாக முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதை, அதாவது இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க, இப்போ அவர் வெளியில் வந்துட்டு இருக்காரு நிபந்தனை ஜாமீன். இந்த நிபந்தனை ஜாமீனை
அவங்க ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. வழக்கு தொடரும் போது இவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை, உண்மையிலுமே இவர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு போனதுலேருந்து, அதை பெயில் வாங்கிட்டு போனதுலேருந்து ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போன மாதிரியே தெரியலங்க. ஒரு தடவை என்னமோ போன மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் நல்லபடம் தான் இருக்கா. அதான் இவர் வந்து பொய் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஜாமீன் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் போயிருக்கு. அப்புறம் வந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பி நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வந்தது. அது கைது செய்யப்படுவார் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது நீதிமன்றத்தில் நிறைய கண்டிஷன் சவுக்கு சங்கர் மீது வந்து போடப்பட்டிருக்கிறது. அந்த அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டாவே அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். எங்கடா சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. யாராவது அவனை தேடி ஓடி போய் அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓ, இதுதான் சுதந்திரமா, இதுதான் நீதியா, இதுதான் சட்ட ஒழுங்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓஹோ நம்ம தான் தப்பாக நினச்சிக்கோம் அப்படின்னு நினைக்கலாம்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போது அந்த விஷயங்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கோர்ட்டில் நடந்தது பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. இப்போ வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் சவுக்கு மீடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் உண்மையை சொல்வதாகவும் பார்த்தீங்கன்னா நீதிக்கு புறம்பாக எதுவும் சொல்லாத இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஆரம்பிச்சு, உலக தமிழர்கள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் பதிவு பண்ணுறாரு. அதனால் நான் சட்டப்பூர்வமாக, அதாவது ஆதாரப்பூர்வமாக தானே சொல்கிறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீதிமன்றத்தில் நடக்கிறதையும், அதாவது வழக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வழக்கு சம்மந்தப்பட்டவர்களையும் நீங்கள் அவரை பற்றியும் பேசியிருக்கீங்க, என்னை பற்றியும், அதாவது நீதிபதி பற்றியும் பேசியிருக்கீங்க, வழக்க வாதாடின அந்த வழக்கறிஞரை பற்றியும் பேசியிருக்கீங்க, காவல்துறையை பற்றியும் பேசியிருக்கீங்க, அரச தரப்பில் இருந்தும் பேசியிருக்கீங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் பேசும் பொழுது இங்கு மக்களிடையே சில அச்சமான உணர்வுகள் ஏற்படுகிறது. அது உண்மைத்தன்மை எந்த அளவு இருக்கும் அப்படின்றத அந்த வழக்கு முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசக்கூடாது, இனிமேல் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பதிவு பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது மாலதி, நிதிஷ் முக்கியமாக அவங்க 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 2 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆரம்பத்தில் அவங்களாம் வெளியில் ஒரு ஒருத்தராக போயிட்டு இருக்கும்போது இப்போ நிதிஷும் மாலதியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிறைய கேள்விகள்லாம் முன் வைக்கிறாங்க. சவுக்கு சங்கர் சொல்லி வைக்கிறாங்களா இல்லை தானாக வைக்கிறாங்களா அதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை முன்வைத்து நிறைய விஷயங்களை பேசும் பொழுது அவர்கள் மீதும் வழக்கு பதிவுப்பட்டு பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விட்டார்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில்னா, நீங்கள் மாலதி, நிதிஷ் அவர்கள் வந்து இப்போ சம்மன் கொடுக்கப்பட்டதுனால இவங்க மேலே வழக்கு பாய்ஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து அவங்க சவுக்கு மீடியாவில் இல்லைன்னா தப்பிச்சாங்க, இருந்தாங்கன்னா பிரச்சனை அப்படின்றதுனால இவங்கள பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு மீடியாவில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே 2 பேர் இருக்காங்க. அவர் வந்து யார் 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் பிரசாத், ஹரி அப்படின்றவர் 2 பேர் இப்போ வந்து இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரை வச்சு பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவை ரன் பண்ணிட்டு இருக்காரு, வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மாலதியும் நிதிஷை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை. நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க நீங்கள். அவர் சொல்லாத காரணம் நீதிபதி அவர்கள் கூறினதுனால. இப்போது இங்கே அவங்க வந்து தற்போது அவர் வந்து அங்கே ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து வேலை செய்ய வச்சிருக்கலாம், இல்லைன்னா நீ வெளியில் இருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் 2 பேர்த்தையும். அதுதான் நடந்திருக்குமே தவிர, ஆனால் இவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க தெரியுங்களா. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் 2ஆம் தேதிக்குள்ளே, மெயினாக 2ஆம் தேதி போய் சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாலும் ஓகே. அவங்க சப்மிட் பண்ணி உங்கள் உடலில் என்ன பிரச்சனை ஏது என்னன்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த ரெக்கார்டு, அதாவது தனியார் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தாங்களா, அந்த ரெக்கார்டு எல்லாம் வந்து உண்மையாக இருக்கிறதா, ஒரு பாடியில் என்ன கண்டிஷன் இருக்காரு, இந்த ரிப்போர்ட்டில் உண்மை தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 3ஆம் தேதி ஏன்னா ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல்லேருந்து கோர்ட்டுக்கு அதை சப்மிட் பண்ண சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இது வந்து வேல்முருகன் அவர் தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வராங்க. இந்த வேல்முருகன் நீதிபதி என்ன தான் சொல்லியிருக்காரு, இந்த வழக்கை தொடர்ந்து நான் தான் விசாரிப்பேன், நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதையும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது தனியார் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க. அது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடையில நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் நீதிபதி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போது மாலதி, நிதிஷ் அவர்கள் வந்து மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறாங்களே தவிர அவங்க மீது என்ன சம்மந்தப்பட்டு சம்மன் கொடுத்தாங்க, வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்ற டீட்டெயில் வெளியில் வரலங்க. ஏன்னா இவங்க சவுக்கு மீடியாவை முடக்கணும், அதுதான் அவங்க நோக்கம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, யார் கூட பேசி விவாதம் பண்ணி நீங்கள் அந்த வீடியோலாம் பதிவு பண்ணுவீங்க.
அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி பைக் பிரசாத்தும் ஹரியும் வந்துட்டாங்க. இப்போ பைக் பிரசாத் மேலேயும் பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்துருக்காங்களா, ஹரி மேலேயும் சம்மன் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாட்கள் கழித்தோ இல்லை ஒரு நாள் கழித்தோ வேற ஒரு 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது என்ன வழக்கு பதிவு செய்தாலுமே அவர் பயப்படுறதில்ல, நேரடியாக சந்திக்கிறாரு. ஏன்னா மூத்த பத்திரிகையாளர், அவர் சட்டம் தெரிஞ்சிருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு கூட வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது காவல்துறை, இந்த அரசும். அப்போ இவங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நீ எப்படி மீடியாவை நடத்துவ? அதாவது சவுக்கு மீடியா அப்படின்றது வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கேமரா வச்சுட்டு லைட்லாம் வச்சுட்டு பேசுறது மட்டும் இல்லைங்க. சவுக்கு சங்கர் பேசினாலே அது சவுக்கு மீடியா நெட்வொர்க் தான். அவர் எங்கேயாவது பார்க்குலையோ இல்லை தோட்டத்துலையோ இல்லை மொட்டை மாடியில் வந்து பேசினாலுமே பிரச்சனை கிடையாது. இவர் தனியாக பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த வீடியோவோட குவாலிட்டி இருக்குமா, இல்லை அந்த சம்பவத்தை பற்றி பேசும்பொழுது அது ஹைப் ஏறும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து மாலதியும் நிதிஷ் அவர்களும் கேள்வி கேட்கும்போது கொஷின் பண்ணும்போது இங்கே சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது அவங்க பிளான் பண்ணிட்டே வந்திருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டே கூட வந்திருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது இதை ஏன் இவர்கள் வந்து இது தவறு, இது இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலும் சுட்டி காட்டாமல், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறையும் சுட்டி காட்டாமல், இந்த அரசு வந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட இந்த கேள்வி கேட்கலாம். இவங்கெல்லாம் இதில் உண்மைதானே இருக்குது, இது ஆதாரங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பேசாமல் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை டோட்டலாக முடக்குகிறார்கள். நீ பேசவே கூடாது. அதாவது இனிமே உங்க மீது வந்து 17 வழக்கு இருக்குங்க. மொத்தம் 37லேருந்து 40 வழக்குகள் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 17 வழக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்ட வழக்கும் வந்து காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா 4 மாதத்துக்குள்ளே விசாரிக்கணும்னு சொல்லி அழுத்தமும் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வேல்முருகன் சொல்லிதான் நீங்கள் அழுத்தலாம் கொடுக்க முடியாது, அது விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையை ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து திரும்ப 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 அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இதை நீ சவுக்கு மீடியாவும் மூடிட்டு போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் பேசின விஷயங்கள்லேருந்து தெரிய வருகிறது. இது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறான்னு பாருங்கள் மக்களே. அதுதான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம். எங்கே சுதந்திரம் இருக்கிறது, எங்கே நீதி இருக்கிறது, எங்கே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, சமூக நீதி இருக்குது, இது எல்லா விஷயமும் பேசிகிட்டே இருக்கலாமே தவிர அப்போது தனி மனிதனை பார்த்து பயப்படுகிறது, அதாவது இந்த அரசு பயப்படுகிறது. அப்போது அவர் எதுவுமே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது வழக்கு போட்டிங்க அப்படின்னா யார் உள்ளே போவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இருக்கிற அமைச்சர் முதலமைச்சரே போகிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை உருவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து நிறைய ஆதாரங்களை புட்டு வைக்கிறாருங்க. ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க, இதே ஆதாரமாக்கப்படும். நீங்கள் வந்து மெயினாக வந்து இந்த ஜென்டில்மேன் பார்த்தீங்கன்னா இந்தியன் போன்ற இந்த சங்கர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அரசியல் சார்ந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு சட்டம் இப்போ வேல்முருகன் இருக்காரு, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்றதுக்கு தகுந்தாப்புல சவுக்கு மீடியா வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலுமே நீங்கள் நீதித்துறை இருந்து சட்டத்தின்படி நீங்கள் விசாரிக்க ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் நோண்டுங்க அப்படின்னா முதல்வர் உள்ளே வரலாம். அந்த அளவுக்கு வந்து சவுக்கு மீடியா பவர்ஃபுல்லாக பேசுகிறதுனால தான் இங்கே பயப்படுறாங்க அப்படின்றது உண்மையாக தெரிகிறது. இதில் அடுத்து சவுக்கு மீடியாவில் யாரெல்லாம் பேச போகிறாங்க, யாரெல்லாம் என்ன அழுத்தம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தொடர்ந்து மக்கள் பார்க்காம இருக்க போகிறாங்க. அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் இனிமேல் சவுக்கு மீடியா மூடிவிட்டு, அதாவது அவர் முகத்தை காட்டாமல் இருந்தால் மட்டுமே சவுக்கு மீடியா நடக்கும். இதே நிதிஷும் திரும்பி மாலதியும் கொண்டு வந்து தனியாக பேசினா கூட பிரச்சனை இருக்காது. ஆனால் இவங்களுடன் சேர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினா கண்டிப்பாக பிரச்சனை பூதாகரமாகும். அது வேறொரு கோணத்தில் போகும் அப்படின்றதான் தற்போது நிலவரத்தில் பார்க்கும்படி தெரிகிறது. இதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.